ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கேஎஸ் கிரியேஷன். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயமே புதுசு. லார்ட் சிவன் பூமிக்கு வந்தார், ஒரு மரத்தட்டில் தூங்கினார், பாண்டிய மன்னர் அவரை அடித்தாருன்ட்டு. இது எல்லாருமே ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம், நிறையாவே படிச்சிருப்போம், புக்கிலலாம் படிச்சிருப்போம். புட்டுக்காக மண் சுமந்த சிவபெருமான்ட்டு. ஆனால் அவர் எந்த மரத்தடியில் தூங்கினாருன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோம், அந்த மரத்தையும் லைவாக போய் பார்த்தோம். பட் அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் ஒரு வித்தியாசமான ஒரு விழா ஒன்று இருக்கு. அது என்ன விழா எப்படின்றத நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பள்ளி சத்தம் கொடுத்தா மட்டும்தான் புரட்டாசி விழாவாம் அந்த கோயிலில். அந்த கோயில் எங்கே இருக்குது, அந்த மரம் எங்கே இருக்குது, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதான் இந்த மரம். சிவபெருமான் உறங்கியதாக சொல்லப்பட்ட இடம். இந்த இடத்துல படுத்திருக்கும் போது தான் பாண்டிய மன்னன் இவரை அடித்ததாகவும் பழங்காலத்தில் சொல்லப்படுது. இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மதுரை கோச்சடை பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ரியார் பார்த்தீங்கன்னா கோச்சடை முத்தையா கோயில்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காவல் தெய்வம். இந்த கோச்சடை ஏரியாவில் ஒரு காவல் தெய்வமாக இருக்காங்க. இந்த கோயிலில் ஒரு பள்ளி சத்தம் போடுது. அந்த பள்ளி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் புரட்டாசி மாசத்துல திருவிழாவே நடக்குது. இந்த கோயிலோட கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பூத உருவங்கள், இந்த குதிரை சிலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னர் திருமலநாயக்கர் அவர் காலத்துல கட்டப்பட்டது. உள்ளுக்குள்ள உள்ள கருவறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர நாட்டோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. என்னடா பாண்டிய நாட்டுக்குள்ள சேர நாடா அப்படின்னு சொல்லி நான் உள்ள ஆச்சரியமா போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது. இந்த கோயிலில் சேரர், சோழர், பாண்டியர் 3 பேருக்குமே ஒரு சிலை இருக்கு. அதே மாதிரி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குன்றதும் தெரிஞ்சு. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா தசாவதாரத்தை பெயிண்டிங்கில் தான் வரும். ஆனால் இந்த கோயிலில் மட்டுமே நான் சிலைகளாக பார்த்தேன். உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய ஆச்சரியம். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க. உங்கள் சப்ஸ்கிரைபு அண்ட் லைக் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் ஆகுது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா இன்னும்